ஜூன் 15 சண்டே ஏர்லி மார்னிங் நாங்கள் ஒரு 3 டேஸ் கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தோம். அதில் ஒரு நாளை வந்து அ டே இன் கொடைக்கானல்னு ஒரு லாங் வீடியோவாக அதில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் அன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணது, கேப்சர் பண்ணதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் ட்ராங்குலின் லேண்டுங்கிற ஹோம் ஸ்டேயில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஜூன் 14th நைட் செக்இன் பண்ணிவிட்டு ஜூன் 15th மார்னிங்கே வந்து செக் அவுட் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு சூட் ரூம் மாதிரி தான் எடுத்திருந்தோம். ஒரு ரூம், ஹால், இன்னொரு ரூம், கிச்சன் எல்லாமே சேர்த்து 4000 ப்ளஸ் வந்து பிஃபோர் டே நைட் வந்து ஒரு கேம்ப் ஃபயர். ஏர்லி மார்னிங் நம்மளை வந்து ஒரு சின்ன வாக் மாதிரி கூட்டிகிட்டு போய் சன்ரைஸ் காமிப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து 4000 ஆச்சு. மார்னிங் அவங்களே நம்மளை வந்து சன்ரைஸ் பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க. டெய்லி பேஸஸில் நம்ம ரொட்டீன் டைமில் வந்து எப்போவுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் இந்த சன்ரைஸ்லாம் வந்து டெய்லி பார்த்துட்ருக்க முடியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு அமைதியான பிளேஸில் சன்ரைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஐ சூத்திங்காக இருந்தது. சன்ரைஸ் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நானும் கிளம்புறதுக்கு முன்னாடி தான் ஒரு சின்ன ரூம் டூர் மாதிரி எடுத்தேன். நாங்கள் தங்கியிருந்தது இப்படி தான் இருந்தது. ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக இருந்தது. அண்ட் பெட் கூட செம கம்ஃபர்டபுளாக இருந்தது. எக்ஸ்ட்ரா பெட் கேட்டாலும் கூட கொடுத்தாங்க. அவங்க சர்வீஸும் வந்து சூப்பராக இருந்தது. ரொம்ப காமாக, ரொம்ப பேஷண்ட்டாக, நம்ம என்ன கேட்டாலும் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து ஆன்சர் பண்ணாங்க. ஸோ அவங்க சர்வீஸ் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ட்ராங்குலின் லேண்ட்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து பெர்ஜியம் லேக். அங்கே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட நம்ம போய் பெர்மிஷன் வாங்கணும். எதுக்கு பெர்மிஷன் வாங்கணுன்னா, பெர்ஜியம் லேக் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும்லாம் அவ்வளோ சீக்கிரம் பெர்மிஷன் தர மாட்டாங்க. ஒரு 50லேருந்து 100 கார்ஸ்குள்ளே தான் வந்து லிமிட்டடாக தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு கிளம்புறதுக்குள்ளேயே ஒரு 1.5 hours ஆகிடுச்சு. அவ்வளோ லேட்டாக தான் வந்து க்யூவில் நின்று நம்ம வந்து அந்த டிக்கெட் வாங்க முடிஞ்சுது. பெர்ஜியம் லேக்குக்கு போகிற மெயின் ரூட்டே வந்து ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால முக்கியமாக அவாய்ட் பண்ண சொன்னது பிளாஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னாங்க. அதனால் இந்த ஹில் ஸ்டேஷன்லலாம் நிறைய வியூ பாயிண்ட்ஸ்க்கு வெளியில் வந்து பஜ்ஜி, அதுக்கப்புறம் சமோசா, பிரெட் ஆம்லேட், மேகி, கார்ன் இதெல்லாம் விற்றுட்ருப்பாங்கள, அதில் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உள்ளேயே போனோம். ஃபாரஸ்ட் வழியாக போகிறதுனால ரொம்ப பயமாக இருக்கும்னு நினச்சோம். பட் அவங்க ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் வந்து நம்மளை விடுறாங்க. போகிற வண்டியெலாம் கரெக்டாக வந்துருச்சான்னு நோட்டும் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு பயப்படுறதுக்கு அங்கே எந்த சான்ஸும் கிடையாது. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் இருந்தது. பெர்ஜியம் லேக்குக்கு போகிற வழியிலே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது. ஒரு 4-5 வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது. ஸோ அங்கெல்லாம் வந்து இறங்கி அதெல்லாம் பார்த்துட்டு தான் போனோம். நம்ம இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து நிறையா ட்ராவல் பண்ணியிருப்போம், நிறையா வாட்டி போயிருப்போம். எவ்வளோ வாட்டி போயிருப்போன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாட்டி போகும்போது வந்து ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் போகிற ஃபீல் தான் கிடைக்கும். அதுக்கு மெயின் ரீசன் அதோட கிளைமேட், அதுக்கப்புறம் அந்த மவுண்டெயின்ஸ், அப்புறம் பெரிய பெரிய ட்ரீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி. இந்த கிட்ஸ்லாம் எவ்வளோ எக்ஸைட் ஆவாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் எக்ஸைட் ஆகும். அதில் நான் ரொம்பவே எக்ஸைட் ஆவேன். ஹில் ஸ்டேஷன்லாம் நிறையா வாட்டி போயிருப்போம். பட் எவ்வளோ வாட்டி போனாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பெர்ஜியம் லேக் ஃபைனலி வந்துட்டோம். இந்த பிளேஸ் நிஜமாலே ஒரு ஃபேரி லேண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராமிக் பிளேஸ் தான். நிறையா பிக்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட். இது ஒரு மினி சுவிட்சர்லாண்ட்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. வர எல்லா டூரிஸ்ட்டையுமே இந்த பிளேஸில் விட்டுட்டோன்னா அதோட அழகே போயிடும். ஏன்னா நம்மலாம் சீக்கிரமே குப்பை போட்டு இந்த இடம் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்காது. பட் லிமிட்டடான கார்ஸ் அண்ட் லிமிட்டடான பீப்புளை மட்டும் அலோவ் பண்ணுறதுனால பிளேஸ் ரொம்பவே வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது.
லேக் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது கிளைமேட் இப்படி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. மழைலாம் ரொம்ப பெய்யாமல் ட்ரிஸ்லிங்காக, ரொம்ப ஃபாகியாக, மிஸ்டியாக பார்க்கவே செமையாக இருந்தது. ரொம்ப மழை பெஞ்சா கூட நம்மளால் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. பட் பார்க்க இந்த மாதிரி இருந்ததுனால சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதுவும் ஃபாரஸ்ட் வழி வேறு, ரொம்ப அமைதியாக பேர்ட் சத்தத்தோட ஒரு மாதிரி நல்லா இருந்தது அந்த ட்ரைவு. இந்த மாதிரி கிளைமேட்டில் அதுவும் ஹில் ஸ்டேஷனில் நம்மளுக்கு பிடிச்ச லவ் சாங்ஸ், மெலடி சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு வந்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலே. செகண்டாக போன இடம் வந்து வடக்கனால் ஃபால்ஸ் தான். இது ரொம்ப ஹேப்பனிங்கான ஸ்பாட்டாக இருந்தது. நாங்கள் கூட அவ்வளோ கூட்டம் இருக்காது, இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடலாமான்னு நினச்சோம். பட் வந்து அதை லேட்டராக ரெக்ரெட் பண்ணோம். ஏன்னா நல்ல வேளை இந்த இடத்த மிஸ் பண்ணல. பிகாஸ் அவ்வளோ ஹேப்பனிங் அண்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த இடம் பார்க்க அழகாக இருந்தது. தண்ணிலாம் கூட கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. இந்த இடம் கூட ரொம்ப குப்பையாலாம் இல்லை, ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் நல்லா சில்லுன்னு இருந்தது தண்ணிலாம். அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அன்றைக்கான ஸ்டேக்கு கிளம்ப போயிட்டோம். சாப்பிட்டு போகலான்னு பார்த்தோம். பட் லேட் ஆனதுனால ஃபுட் பார்சல் வாங்கிட்டு போனோம். நாங்கள் அன்றைக்கி கொடைக்கானல் கூக்கலில் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற வெஸ்ட் வுட்டுங்கிற ஸ்டேக்கு தான் போயிருந்தோம். பூம்பாறை வரைக்குமே வந்து நிறையா வெஹிக்கிள் வந்துட்டு போயிட்டு இருந்தது. பட் அதை தாண்டி கூக்கலுக்குள்ளே என்ட்ராகும் போது ஒரு வண்டி கூட இல்லை. நைட் அதுவும் ஃபாரஸ்ட் ஏரியாவில், ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. பட் ஓகே, கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் வந்து எப்போயாவது நடக்கிறது தானே. ஸோ அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போனதுமே வந்து நல்லா சாப்பிட்டு கேம்ப் ஃபயரில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி அப்புறமா தூங்க போயிட்டோம்.